சமாதானமும் நம் அனைவரும் மிகவும் எண்ணென்றும் நின்று நிலவட்டுமாக என கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அர்ஷின் நிழலில். உலகத்திலே நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டதன் நோக்கம் இந்த உலகத்திலே சுகமாக சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல. இந்த உலகம் என்பது மறுவுலகத்தினுடைய விளைநிலம். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு தகுந்தால் போல் நாளை மறுவுலகத்திலே கூலி கொடுக்கப்படுவோம். நமது களத்திலே ஒரு ஓலை உண்டு, ஒரு ஏடு உண்டு மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த ஏட்டிலே நம்மளுடைய இரண்டு மலக்குமார்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இருந்து கொண்டு ஒருவர் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அந்த ஏட்டிலே பதிவு செய்கின்றார், மற்றொருவர் நாம் செய்யக்கூடிய தீமைகளை அந்த ஏட்டிலே பதிவு செய்கின்றார். இந்த ஏடு நாளை மறுவுலகத்திலே நமக்கு முன்னால் காட்டப்படும். அந்த ஏட்டை பார்த்த மனிதன் கூறுவான், மாலி ஹாதல் கிதாப்லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தம் இல்லா அஹ்ஸாஹா. இந்த ஏட்டுக்கு என்ன வந்து விட்டது? நான் செய்திருக்கக்கூடிய சிறிய குற்றமானாலும் பெரிய குற்றமானாலும், சிறிய நன்மையானாலும் பெரிய நன்மையாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று கூறுவானாம். அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நன்மை தீமைகளுக்கு அடிப்படையிலே நமக்கு கூலி ஒடுக்கப்படும். இந்த உலகத்திலே நாம் மிகப்பெரிய நன்மைகளை செய்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு நம்மளுடைய கூலி மறுவுலகத்திலே மிகப்பெரியதாக இருக்கும். நாம் இவ்வுலகத்திலே மிகப்பெரிய தீமையை செய்திருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுவுலகத்திலே அந்த தீமையினுடைய வேதனையும் மிக கடுமையானதாக இருக்கும். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டினுடைய அடிப்படையில் தான் மறுவுலகத்திலே கூலி என்பது இருக்கின்றது. மறுவுலகத்திலே இவ்வுலகத்திலே தீமைகளை செய்து நரகம் செல்லக்கூடியவர்களுக்கு உண்டான அந்த வேதனை மிக கடுமையானது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் நாளை மறுவுலகத்திலே ஒரு மனிதனுக்கு அந்த சூரியன் என்பது ஒரு மைல் அளவிற்கு அருகிலே கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்படுகின்ற பொழுது அந்த சூரியனுடைய வெப்பத்தினால் மனிதனுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த வியர்வை சிலர்களுக்கு கிரண்டைக்கால் வரை இருக்கும், சிலர்களுக்கு முழங்கால் வரை இருக்கும், சிலர்களுக்கு இடுப்பு வரை இருக்கும், சிலர்களுக்கு கழுத்து வரை இருக்கும். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வியர்வையிலேயே அவர்கள் நனைந்து கொண்டிருப்பார்கள். அதோடு மட்டுமல்ல, பூமியில் 70 முழம் செல்லும் அளவு மறுமையில் மனிதர்களுக்கு வியர்வை ஏற்படும். அவர்களின் வியர்வை அவர்கள் காது வரை மூடிவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுபோல அங்கே சில கேள்விகள் கேட்கப்படும். தன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தார், தான் கற்ற அறிவை கொண்டு என்ன செய்தார், தன்னுடைய பணத்தை எங்கிருந்து சம்பாதித்தார்கள், எப்படி செலவழித்தார், தன் உடம்பை எதில் அர்ப்பணித்தார் என்கின்ற கேள்விகளெல்லாம் அந்த மறுவுலகத்திலே கேட்கப்படும். ஆக அந்த மறுவுலகத்திலே நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனை என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட நாளிலே சில பிரிவினருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசுடைய நிழலிலே நிழல் அளிப்பான். சில பிரிவினர்களுக்கு அரசுடைய நிழலிலே நிழல் அளிப்பான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வேதனையுடைய நாளிலே தன்னுடைய அரசுடைய நிழலிலே அல்லாஹ் தஆலா நிழல் அளிக்கின்றான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் உலகத்திலே செய்திருக்கக்கூடிய அந்த செயல்களும் அளப்பரியதாக மிகப்பெரிய நன்மையாகத்தான் இருக்க வேண்டும். 7 விதமான மனிதர்களுக்கு 7 விதமான வகையினர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நிழலுமே இல்லாத நாளிலே நிழல் அளிக்கின்றான். அந்த 7 விதமான மனிதர்களில் முதல் மனிதர் யார் என்றால் நீதியான அரசன், இமாமுன் ஆதிலும், நேர்மையான ஒரு இமாம், ஒரு தலைவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
தலைவர் என்று சொன்னால், ஒரு நிர்வாகி என்று சொன்னால், அவருடைய கையிலே சில அதிகாரம் இருக்கின்றது. அவர் நினைத்தார் என்று சொன்னால் ஒரு மனிதருக்கு தண்டனையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு மனிதர் அவர் நினைத்தார் என்று சொன்னால் ஒரு மனிதரை தண்டனையிலிருந்து விடுவித்து விடலாம். ஏனென்றால் பவர் என்பது அவருடைய கையிலே இருக்கின்றது. குற்றம் செய்தவர் தனக்கு வேண்டப்பட்டவராக இருந்தார் என்றால் அவரை அந்த குற்றத்திலிருந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவித்து விடலாம். அதுபோல ஒரு வேண்டப்படாதவர் நமக்கு இருக்கின்றார் என்றால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஒரு சிக்கலிலே, ஒரு வேதனையிலே, ஒரு கேஸிலே அவரை மாற்றிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கின்றது. இப்படி அதிகாரம் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் நீதமானவராக நடந்து கொண்டார் என்றால் குற்றவாளிக்கு தண்டனையும், குற்றமில்லாதவருக்கு நிரபராதிக்கு தண்டனை இல்லாமல் அவரை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலையை தன்னுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்தார் என்று சொன்னால் அவர் செய்த அந்த காரியத்திற்காக வேண்டி நாளை மறுஉலகத்தில் எந்த ஒரு நிழலும் இல்லாத நாளிலே நிழலளிப்பார். ஒரு மனிதனும் இவ்வுலகத்திலே அவர் செய்திருக்கக்கூடிய செயல்பாட்டிற்காக வேண்டி விசாரிப்பான். அல்லாஹ் தஆலா நாளை மறுஉலகிலே அம்மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்தது பற்றி நாளை மறுஉலகத்திலே கேள்வி எனக்கு கேட்கப்படும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே கூறினார்கள், ஒரு இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒரு தலைவர் அவர் ஒரு மெய்ப்பாளர், அவர் கீழால் இருந்தவர்கள் பற்றி நாளை மறுஉலகத்திலே கேள்வி எனக்கு கேட்கப்படுவார். ஆக ஒரு தலைவர் தன்னுடைய கடமையை சரிவர நிறைவேற்றினார் என்று சொன்னால் தன்னுடைய விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்று சொன்னால் அவர் இவ்வுலகத்திலே வாழ்ந்த அந்த ஒரு உன்னதமான வாழ்விற்காக வேண்டி நாளை மறுஉலகத்திலே அவருக்கு எந்த விதமான நிழலும் இல்லாத நாளிலே நிழல் அளிக்கின்றான். இவர்கள் ஒரு வகையான மனிதர்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாட்டிலே உருவான ஒரு வாலிபன், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே உருவான ஒரு வாலிபன். இந்த வாலிபனுக்கு அல்லாஹ் நாளை மறுஉலகத்திலே எந்த ஒரு நிழலும் இல்லாத நாளிலே நிழல் அளிக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். பொதுவாக வாலிப வயது என்பது மிகவும் ஒரு டேஞ்சரான வயது. அந்த வயதிலே இரத்த ஓட்டம் என்பது அதிகமாக இருக்கும், உடல் என்பது வலிமையானதாக இருக்கும். அந்த வயதிலே ஒரு மனிதன் தவறான வகைகளின்பால் நாட்டம் என்பது ஏற்படும். இது வாலிபர்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய விஷயங்கள். விவாதத்துகளிலே அவர்களுக்கு நாட்டம் என்பது இருக்காது. ஆனால் ஒரு வாலிபன் விவாதத்திலே மிகவும் நாட்டமுடையவராக இருக்கின்றார். அவனுக்கு தேவையில்லாதவைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு பிற வாலிபர்களோடு, மோசமான வாலிபர்களோடு சேராமல் வணக்க வழிபாட்டிலே அவர் தன்னுடைய வாலிபத்தை கழித்தார் என்று சொன்னால் அவருக்கு நாளை மறுஉலகத்தில் எந்த நிழலும் இல்லாத நாளிலே தனது அரசுடைய நிழலிட்டார். இந்த இடத்திலே வயோதிகர் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. வயோதிகர்கள் என்பவர்கள் பொதுவாக அவர்கள் பள்ளியின் பக்கம் வந்து விடுவார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே அனைத்து விஷயத்தையும் கண்டுவிட்டார்கள். இறுதியிலே நமக்கு அல்லாஹ்தான் இடமளிக்கக்கூடியவன் என்று அவர்கள் அனைத்தையும் இழந்த நிலையிலேயே பள்ளிக்கு வரக்கூடியவர்கள். அவர்களை இங்கே அல்லாஹ் குறிப்பிடவில்லை. மாறாக வணக்க வழிபாட்டிலே தன்னுடைய காலத்தை கழித்திருக்கக்கூடிய, வாலிபத்தை கழித்திருக்கக்கூடிய ஒரு வாலிபன் என்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக வாலிபனாக இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய அந்த வாலிபத்தை தவறாக பயன்படுத்தாமல் அல்லாஹுக்கு விருப்பமான வழியிலே பயன்படுத்தியதனால் நாளை மறுஉலகத்திலே அவருடைய கூலி அந்த நரக நெருப்பை, மிக பயங்கரமான நரக நெருப்பை நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாளிலே, அந்த பயங்கரமான நாளிலே அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் தனது அரசுடைய நிழலிலே நிழலிக்கின்றான். மூன்றாவதாக வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம்
பள்ளியிலேயே தொடர்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பள்ளியோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு மனிதர். பொதுவாக பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டோம் என்றால் நல்லவர்களுக்கு அந்த பள்ளிவாசல் மிகவும் பிடித்தமான இடமாக இருக்கும், தீயவர்களுக்கு பிடித்தமான இடமாக இருக்காது. ஒரு உண்மையான மூமின் அல்லாதவர் கூட்டில் அடைக்கப்பட்ட பறவை போன்று பள்ளிக்குள் இருப்பார். மனிதனுக்கு ஈமான் இல்லை. இப்பொழுதோ ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வருகின்றார் என்றால் அவர் பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது கூட்டிலே அடைக்கப்பட்ட ஒரு பறவை போன்று இருப்பார். கூட்டிலே அடைக்கப்பட்ட பறவை எப்படி இருக்கும்? இப்பொழுது கூட்டை திறந்து விடுவார்கள், நாம் வெளியிலே பறந்து செல்லலாம் என்று அந்த ஞாபகத்திலே இருக்கும். தண்ணீருக்கு வெளியே விடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மீன் எப்படி தண்ணீருக்குள் போவதற்கு அது துடிதுடித்துக் கொண்டிருக்குமோ, அதுபோலதான் மூமின் அல்லாதவர் இந்த பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டார் என்று சொன்னால் பள்ளிவாசலில் இருந்து எப்பொழுது போவோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார். தொழுகையிலே இருந்தார் என்று சொன்னால் தொழுகையிலே முழுமையான ஈடுபாடு இருக்காது. இமாம் அவர்கள் பெரிய சூறாவை ஓதினார்கள் என்று சொன்னால் சிறிய சூறாவை ஓதி சீக்கிரமாக முடிக்க மாட்டாரா, வெளியிலே போவோம் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் உண்மையான மூமினாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல் என்பது அவர்களுக்கு ஒரு பூஞ்சோலையை போன்று இருக்கும். இந்த பள்ளிவாசலே நீண்ட நேரம் நாம் இருக்க மாட்டோமா என்கின்ற ஒரு விதமான எண்ணத்தோடு தான் பள்ளிவாசலிலே இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பள்ளிவாசலிலே ஒரு வக்துவை தொழுகின்றார். தொழுதுவிட்டு தன்னுடைய அலுவலுக்காக வேண்டி தன்னுடைய கடைக்கோ வீட்டிற்கோ அல்லது தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்திற்கு சென்றார் என்று சொன்னால் அப்பொழுதும் அவருடைய உள்ள பள்ளிவாசலை நினைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் லுஹருடைய தொழுகை முடித்து விட்டோம் என்றால் அசருடைய தொழுகை போகணும், இப்போ நாம் பள்ளிவாசலுக்கு போவோம் என்று பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்புடையதாக அவருடைய உள்ளம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் செய்த அந்த நல்ல காரியத்திற்காக வேண்டி, நல்ல ஒரு நிலைக்காக வேண்டி ஈமான் அவரிடத்திலே முழுமை பெற்றிருந்ததன் காரணமாக அவருக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுலகத்திலே எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அருஷுடைய நிழலிலே அவன் நிழலிப்பான். அல்லாஹ் தஆலா அன்பிற்கினியவர்களே, அடுத்த நாளாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்விற்காகவே நேசித்து அல்லாஹ்விற்காகவே பிரிந்தவர்கள், அல்லாஹ்விற்காகவே ஒருவருக்கொருவர் நேசித்து அல்லாஹ்விற்காகவே பிரிந்த இரண்டு மனிதர்கள் உலகத்திலே பார்க்கின்றோம். மனிதர்கள் ஒருவர் மற்றொருவரை எதற்காக வேண்டி பிரியப்படுகின்றார்கள்? தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி பிரியப்படுகின்றார்கள். ஒரு தலைவனை ஒரு தொண்டர்கள் பிரியப்படுகின்றார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அந்த கட்சியிலிருந்து தனக்கு ஏதாவது அனுகூலம் கிடைக்கும் என்பதற்காக பிரியப்படாவிட்டாலும் பிரியப்படுவதை போன்று நடிப்பார்கள். அந்த தலைவர்களை ஆகா ஓஹோ என்பதாக புகழ்வார்கள், வாழும் தெய்வம் என்பதாக கூறுவார்கள். அவர்கள் பாராளுமன்றம் என்பார்கள், சட்டமன்றம் என்பார்கள், வருங்கால முதல்வர் வருங்கால பிரதமர் என்பதாக எல்லாம் கூறுவார்கள். அவர் மீது உண்மையான அன்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவருடைய சொற்களின் மூலமாக அன்பு இருப்பதை போன்று காட்டிக்கொள்வார்கள். இவைகளெல்லாம் இந்த உலகத்தை உடைய லாபத்தை கருதுகிறான். இந்த கட்சியின் மூலமாக அவருக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைத்து கொண்டே இருக்கும், அதன் மூலமாக அவ்வாறு செய்கின்றார். அதுபோல ஒரு நடிகன் மீது தனக்கு பிரியம் இருப்பதை போன்று சில வாலிபர்கள் காட்டிக்கொள்கின்றார்கள். இதுவும் கூட பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ரசிகர் மன்றத்திலிருந்து தனக்கு ஏதாவது ஒரு நலன் கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆசையிலே அல்லது கிடைக்கக்கூடிய அந்த கூலிக்காக வேண்டி அவர்கள் அவ்வாறு தனக்கு அந்த நடிகரின் மீது ஆசை இருப்பதை போன்று பிரியம் இருப்பதை போன்று காட்டிக்கொள்வார்கள். ஆக இவ்வுலகத்திலே ஒரு வசதியானவரை ஒரு ஏழை பிரியப்படுகின்றார் என்று சொன்னால் அவர் மூலமாக ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக. இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலே ஒரு மனிதர் மற்றொரு மனிதர் மீது வைக்கக்கூடிய அன்பு என்பது உலகத்தில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு அன்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரண்டு பேர் ஒருவர் மற்றொருவரை நேசிக்கின்றார். இதற்காக வேண்டி நேசிக்கின்றார், அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கின்றார்.
பையன் எனக்கு பிடிக்கும். ஏன்? நன்றாக அவன் என்ன செய்கின்றான்? ஒரு பக்திற்கும் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுகின்றான். பிறகு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? எப்போது பார்த்தாலும் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார். இந்த வசதி உள்ள இந்த ஹாஜியாரை எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் அதிகமானவைகளை சதகாவாக செலவிடுகின்றார். இப்படியே அல்லாஹ்வுடைய விஷயத்திற்காக வேண்டியே என்ன செய்கின்றார்? ஒருவர் மற்றொருவரை பிரியப்படுகின்றார். சரி, அதே சந்தர்ப்பத்திலே ஒருவர் மற்றொருவரை வெறுக்கின்றார் என்று சொன்னால் அது அல்லாஹுக்காக வேண்டியே வெறுக்கின்றார். பொதுவாக பிள்ளைகள் மீது பாசம் இருக்கும் பெற்றோர்களுக்கு. கணவனுக்கு மனைவி மீது, மனைவிக்கு கணவன் மீது ஆசை இருக்கும், ஒரு பிரியம் இருக்கும். ஆனால் அவர்கள் மீது ஒரு வெறுப்பு வருகின்றது, பிள்ளைகள் மீது வெறுப்பு வருகின்றது. ஏன்? பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், சரியான முறையில் தொழுகை நிறைவேற்றுவதில்லை, குர்ஆனை படிப்பது கிடையாது, நல்லவர்களோடு சேருவது கிடையாது, அல்லாஹ்விற்கு அவன் மாற்றமான நிலையிலே அவன் வாழுகின்றான் என்ற காரணத்தினால் என்னுடைய மகனாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கவில்லை, எனது மனைவி எனக்கு பிடிக்காது. ஏன்? காரணம் என்ன? அவள் 5 வக்து தொழுகையை தொழுவது கிடையாது, அல்லாஹ்விற்கு மாற்றமான செயல்களை செய்து வருகின்றார், ஆதலால் என்னுடைய மனைவி எனக்கு பிடிக்காது. ஒருவர் மற்றொருவரை பிரியப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி பிரியப்படுகின்றார், ஒருவர் மற்றவரை வெறுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி வெறுக்கின்றார். இப்படிப்பட்ட இருவர்கள், இந்த இருவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டியே பிரியம் வைத்ததன் காரணமாக, அல்லாஹ்விற்காக வேண்டிய வெறுப்பை அவர்கள் வெறுத்ததன் காரணமாக அவர்கள் இருவருக்கும் அல்லாஹ் தஆலா நாளை மறுநாட்டில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளிலே நிழல் இருக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்விற்காக நேசித்து அல்லாஹ்விற்காக வேண்டிய கோபித்து இன்னும் அல்லாஹ்விற்காக வேண்டிய கொடுத்து அல்லாஹ்விற்காக வேண்டிய தடுத்துக் கொள்கின்றாரோ அவரிடத்தில் ஈமான் பரிபூர்ணமாகி விட்டது என்றார்கள். ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டிய மற்றவர்களை நேசிக்கின்றார், அவரிடத்தில் ஈமான் அதிகமாக இருக்கின்றது. அல்லாஹ்விற்காக வேண்டிய ஒருவர் மற்றொருவர் மீது கோபிக்கின்றார், அவரிடத்தில் ஈமான் அதிகமாக இருக்கின்றது. கொடுக்கின்றார், ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கின்றார், யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றார். கொடுக்காமல் இருக்கின்றார், அதுவும் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்காமல் இருக்கின்றார். இப்படி அல்லாஹ்விற்காக வேண்டிய எதையும் ஒரு மனிதர் செய்தார் என்று சொன்னால் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவரிடத்தில் பரிபூர்ணமாகிவிட்டது ஈமான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக இப்படி ஈமான் அதிகமாக உள்ளவர்கள் தான் அல்லாஹ்விற்காக வேண்டி இதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த இருவரும் அல்லாஹ்விற்காக வேண்டிய நேசித்து அல்லாஹ்விற்காக வேண்டிய பிரிந்தார்கள் என்ற காரணத்தினால் அந்த இருவருக்கும் நாளை மறுலகத்தில் அது போன்ற மனிதர்கள் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கின்றார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த பிரிவினர் அனைவருக்கும் நாளை மறுலகத்தில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளிலே தன்னுடைய அரசின் நிழலின் கீழ் நிழலளிப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தபடியாக ஒரு மனிதர், அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு அழகி அவரை விபச்சாரத்திற்காக வேண்டிய அழைத்தும் நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று ஒதுங்கிக் கொண்ட ஒரு மனிதர். உலகத்திலே பார்க்கின்றோம், சிலர்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண்ணை நல்ல பெண்ணாக பார்க்க வேண்டும் என்பார்கள், படித்த பெண்ணாக இருக்க வேண்டும், வசதியுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும், இன்னும் அழகாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும், நல்ல வம்சத்தை சார்ந்த பெண்ணாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்கள் திருமணம் முடிப்பதற்கு கிடைப்பதற்காக வேண்டி சில முயற்சிகளை, சில சிரமங்களை படுவார்கள் ஆண்கள். உலகத்திலே பல கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்தாலும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற ஒரு பெண்ணாக யாரை தேர்ந்தெடுப்பார்கள் சொன்னால், நன்றாக கலராக இருக்கக்கூடியவர், படித்திருக்கக்கூடியவர், வசதியாக இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு வம்சத்தை சார்ந்த ஒரு பெண்ணைத்தான் என்ன செய்வார்கள்? திருமணம் முடிப்பதற்கு தேடுவார்கள். அதுதான் உலகத்திலே நடைமுறையாக இருக்கின்றது. நாம் நமக்கு பெண் பார்த்தாலும் சரி, நாம் நமது ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பெண் பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, இப்படிப்பட்ட தன்மைகள் அந்த பெண்ணிடத்தில் அந்த மாப்பிள்ளை இடத்தில் இருக்கின்றதா என்பதாக நாம் தேடி பார்ப்போம். யார் வேண்டுமானாலும் அப்படித்தான் கேள்வி பார்ப்பார்கள். ஆனால்
இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அந்த மானை ஒரு பெண் அழைக்கின்றார். அந்த பெண் என்பவர் சாதாரணமான பெண் அல்ல, அழகு குறைந்த பெண் அல்ல, வசதி இல்லாத பெண் அல்ல, நல்ல வம்சத்தை சாராத பெண் அல்ல. நன்றாக அவரிடத்திலே வசதி இருக்கின்றது, அழகும் இருக்கின்றது, நல்ல மனப்பும் இருக்கின்றது, நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், நல்ல ஒரு படித்த ஒரு பெண். அந்த பெண் என்ன செய்கின்றார்? ஒரு மனிதரை விபச்சாரத்திற்காக வேண்டி அழைக்கின்றார். அப்படி அழைக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வை நான் பயந்து கொள்கின்றேன், அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை தடுத்திருக்கின்றான், இந்த காரியத்தை நான் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் என்று கூறி ஒதுங்கி விட்டார் என்று சொன்னால் அவரிடத்தில் இறைச்சம் இருக்கின்றது என்பதாக பொருள். அவரிடத்தில் ஈமான் முழுமை விட்டு இருக்கின்றது என்பதாக பொருள். இந்த ஈமானிற்காக வேண்டி, இந்த ஒரு இறைச்சத்திற்காக வேண்டி நாளை மறுவுலகத்திலே அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வார்? எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளே, சூரியன் ஒரு மைல் அளவிற்கு நெருங்கி விட்ட அந்த நாளிலே, தன்னுடைய வியர்வையில் தன்னுடைய கழுத்து வரை வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நாளிலே, எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளிலே, தன்னுடைய அரசுடைய நிழலிலே அவருக்கு என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், ஒரு மனிதர், அந்த மனிதரை என்ன செய்கின்றார்? தன்னுடைய வலக்கரத்திலே கொடுக்கக்கூடிய தர்மத்தை இடக்கரத்திற்கு தெரியாமல் கொடுக்கின்றார். என்ன செய்யறார்னா, யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக தர்மம் செய்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறைமுகமாக செய்யக்கூடிய தர்மம் இறைவனுடைய கோபத்தை அணைத்து விடும் என்பதாக. உலகத்தில் பார்க்கிறோம், ஒருவருக்கு ஒரு மாணவனுக்கு நோட்புக்கு கொடுக்குறாங்க. யார் கொடுக்கின்றார்? ஒரு அரசியல்வாதி கொடுக்கின்றார். அதை பல்வேறு விதமான கேமராவிங்களுக்கு முன்னால் அவரை கூப்பிட்டு இதை படமெடுங்கள் என்று சொல்லி அதை பரப்பி விடுகின்றார். வெறும் தலைவர்களெல்லாம் அப்படித்தான் செய்கின்றார்கள். மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களால் தர்மத்தை பிறர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கின்றார்கள். சாதாரண ஒரு மனிதனாக இருக்கணும், ஒரு முசாஃபிர் ஏதாவது கேட்டான்னு சொன்னால் அந்த ஏதாவது கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட என்னது உலகம் சம்பந்தமான ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது. ஆனால் இங்கே மனிதர் தர்மம் செய்கின்றார். அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த மனிதனுடைய வலக்கரம் கொடுப்பது இடக்கரத்திற்கு கூட தெரிவது கிடையாது. அந்த அளவுக்கு மறைமுகமாக கொடுக்கின்றார். அப்படி மறைமுகமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவரிடத்தில் இறைச்சம் அதிகமாக இருக்கின்றது, ஈமான் என்பது அதிகமாக இருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த பயங்கரமான நாளிலே, ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடக்கூடிய நாளிலே, தன்னுடைய உடல் ரீதியான அனைத்தும் அவனுக்கு அந்த மனிதன் வேதனை செய்யப்படுவது அனைத்தும் நெருப்பினாலான வேதனையாக இருக்கக்கூடிய அந்த நாளிலே, எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளிலே அரசுடைய நிழலிலே அந்த மனிதர்களுக்கு நிழலிக்கின்றார். அடுத்து ஏழாவதாக ஒரு மனிதர். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபால ரைனா, தனிமையிலே அல்லாஹ் தஆலாவை நினைக்கின்றார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கின்றது, கண்ணீர் தாரதாரையாக விடுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையுடைய மனிதர்களாக நாம் ஆகியிருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட மிகவும் சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர் வேறு யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தன்மையுடைய மனிதர்களே நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் கமா அமர். அன்பிற்கினியவர்களே, 7 விதமான மனிதர்களுக்கு நாளை எந்த ஒரு நிழலும் இல்லாத நாளிலே நிழலளிக்கின்றான். அந்த 7 மனிதர்களில் 7வது மனிதர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர். தௌபா செய்கின்றார் என்று சொன்னால் இவ்வுலகத்திலே பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆதமுடைய மக்களாக இருக்கக்கூடிய அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் செய்யக்கூடியவர்களை மிகச் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் தௌபா செய்யக்கூடியவர்.
இந்த தௌபா எப்படி செய்ய வேண்டும், தௌபா செய்வதற்கு உண்டான முறை எப்படி? ஒரு மனிதர் தன்னுடைய பாவத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டி உள தூய்மையுடன் பிழை பொறுப்பு தேட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவத்தை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரஸ்தாபித்து அந்த பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோல மரணம் வரை அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது, அவன் செய்யக்கூடாது. இது அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹுக்கும் நமக்கும் உண்டான குற்றத்திற்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு முறை. ஒரு மனிதருக்கு நாம் தீங்கிலை திறந்தோம் என்று சொன்னால் அடியாருக்கும் உண்டான அந்த குற்றத்திலே அந்த அடியாரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய குற்றத்திற்காக வேண்டி அதை சொல்லி நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூற வேண்டும். ஆக உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹுக்கும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், பிற மனிதனுக்கும் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர், தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார். பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்றது. இப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் எந்த ஒரு நிழலும் இல்லாத நாளிலே நின்று அழைக்கின்றார். 2 கண்கள், அந்த 2 கண்களை நரகம் தீண்டாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 2 பேரிலே ஒருவர் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு மனிதர். இரண்டாவதாக அல்லாஹ்விற்காக வேண்டி காவல் காத்திருக்கின்ற பொழுது இரவிலே தூங்காமல் விழித்திருந்த 2 கண்கள். இந்த கண்கள் 2 கண்களுக்கும் அல்லாஹ் தஆலா நரக நெருப்பு தீண்டா ஆக்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வியர்களே, நான் மேலே வாசித்து காண்பித்த சொல்லி காண்பித்த இந்த 7 மனிதர்களும் அல்லாஹ்விற்காக வேண்டியே செய்தவர்கள். எதையுமே அவரிடத்திலே தக்குவா இறையச்சம் அதிகமாக இருந்தது, ஈமான் அதிகமாக இருந்ததன் காரணமாக எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளிலே நிழல் பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தன்மையை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் தஆலா நாளை மறுஉலகத்திலே இந்த 7 விதமான வகையினரோடு சேர்ந்து நமக்கும் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளிலே நிழல் கொடுக்கக்கூடிய, நிழல் பெறக்கூடிய ஒரு வாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.